ஓகே சார், தேங்க்யூ. ஓகே வாஸ், முதல் தானத்தை இன்வைட் பண்ணிட்டோம். இரண்டாவது தானத்தை இன்வைட் பண்ணுவோம். இரண்டாவது தானம் மிஸ்ஸஸ் ஆல்டா உல்டா ராணி மற்றும் பேச்சுமணி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பழத்தனமா இருக்கு. மேடம் போதுமா, வா 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 வா. ஹலோ, மேக்கப்ல போதுமா இல்ல இன்னும் ஏதாவது போடணுமா? போதும், இதுவே ஓவர் தான். போறாம பாத்துங்க. ஹலோ மேடம். கையோட முதல்ல டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகே மேடம். நீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஆம்பளைன்ட்ட கேட்க மாட்டீங்களோ? சார் உங்கள்கிட்ட தான். சார் சண்டை போடாதீங்க, நானே சொல்றேன். 3வது மாசம் எங்க மாமனா வந்தாக, 2வது மாசம் எங்க மாமியா வந்தாக, இந்த மாசம் நாங்க வந்திருக்கோம். அடேங்கப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. முதல் தண்டத்தை 3 தண்டங்களை இன்வைட் பண்ணிட்டோம். 4வது தண்டத்தை இன்வைட் பண்ணுவோம். 4வது தண்டம் மிஸ்டர் பட்டாணி பாஸ்கர். வணக்கம் 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 வணக்கம். ஹலோ சார், வெல்கம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே சார், வெல்கம் ப்ரோக்ராம். சார் நீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லைப்பா. இப்போதான் நான் பார்க்குறேன். எதாவது நீங்கள் கூப்பிட்டீங்களா தான்ப்பா. சார் அது இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் பட்டாணி பாஸ்கர்னு பேர் வந்தது? அது ஏப்பா நீ வேற கேட்குற? பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி பட்டாணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுப்பா. லைட்டாக எட்டி பார்த்தான், பட்டாணி பாஸ்கர் பேர் வந்துருச்சுப்பா. எட்டி பாத்தியா புடுங்கி தின்னியா? யாருக்கு தெரியும்? அவனை தான் கேட்டாகணும். என்னது? ஒன்றும் இல்லைங்க சார். ஓகேவா, சண்டங்களை இன்வைட் பண்ணிட்டோம். அடுத்த கேள்விகளை ஆரம்பிக்கலாம். கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 1 கோடி, இல்லைனா 1 கோடி தான். சார் முதல் கேள்வி, 2 கால் மனிதனுக்கு எத்தனை கால்? என்ன இவ்வளோ பெரிய கேஸ்ன்னு கேட்குறான். தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சார் நாங்கள் வேணா ஆப்ஷன் தட்டுமா? ஆப்பிள் ஜூஸா? எங்க எங்க? சார் ஆப்பிள் ஜூஸ்ல ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆபரேஷன். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 8. 4 இருக்குமோ? சார் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். சரி 4 வச்சுக்கியா. சார் கொஸ்டின் பாஸ் பண்ணலாமா? ஏதோ பண்ணு. அவன் 2ஆம் கிளாஸே பாஸ் பண்ண எல்லாம் தெரியலையப்பா. சார் கொஸ்டின் பாஸ் பண்ணலாமா? சார் மிஸ்டர் பேச்சுமணி, உங்கள் ஆன்சர் தவறாக இருக்கிறது. சிடா மேம், நீங்கள் 2. சரியான விடை அளித்ததா உங்களுக்கு 5 மதிப்பு. யோ எப்படி நீ கொடுக்கலாம்? சார் சரியான விடை. தப்பான விடைக்கலாம் நீ 5 மேம் கொடுத்துருவ. ஓகே சார். ஓகே வாஸ், முதல் கேள்வியை கேட்டுவிட்டோம். அடுத்த கேள்வியை கேட்கலாம். மேடம், திருக்குறளை எழுதியவர் யார்? மேம் யார்கிட்ட வேணா சார் உங்கள் ஆன்சர் தப்பு உட்காருங்க. மேடம் நீங்கள் யார்கிட்ட வேணா கால் போட்டு சொல்லலாம். எனக்கு சோறு போட தெரியும், குழம்பு போட தெரியும், மேக்கப் கூட போட தெரியும். அது என்ன கால் போடுறது? மேடம் நீங்கள் யார்கிட்ட வேணா ஃபோன் போட்டு சொல்லலாம். அடியாத்தி, இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாம போச்சே. மேடம் கொஸ்டின் பாஸ் பண்ணலாமா? என்னமோ பண்ண. சார், நான் நீங்க- ஃபோன் பண்றேன். நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் எங்க மாமா ஃபோன் பண்றேன். நான் எங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நான் எங்க மாமாக்கு ஹலோ. ஃபோன் பண்றேன். அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். லவுடா. சொல்லு. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. சொல்லுண்ணா. கேள்வியெல்லாம் குஷ்டமா கேட்டுருக்கானுங்க, ஒண்ணுமே புரியல. அப்புறம் அம்மா வீட்டுல அம்மா நலமா? ஏன்டா விடையை கேட்டு சொல்கிறான்னா அம்மா நலமா ஆட்டுக்குட்டி நலமான்னு கேட்டுட்டு இருக்கான் பாரு. அப்புறம் சரி. அப்படியா? சரி. அங்கே வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்கு, ரொம்ப பெரிய படிச்சிருக்க. என்ன படிப்பு? 4வது வரைக்கும் படிச்சிருக்க. டேங்க அப்பா, ரொம்ப பெரிய படிப்பு, ரொம்பவும் தான். சொல்லுக்கா. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா சொன்னையா? சார் அதெல்லாம் இங்க கொடுக்க மாட்டாங்க. ஏபிசின்னு சொன்னையா? ஆப்ஷன் சார், ஏதோ ஒரு ஆப்ரேஷனா? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சார்லஸ். சரிக்கா. மஸ்ட் சொன்னையா? சார்லேச்சியா பார்லேச்சியா? அத்தாயா? ஆர் யூ ஷோர்? அதே சோறு தான். இந்த கேள்விக்கு தவறான பதில் இது.
இதுக்கு சரியான பதில் திருவள்ளுவர். சண்டை போட்டுக்கவே இல்லையா? நிறுத்து நிறுத்து ஆட்டத்தை நிறுத்து. உங்களுக்கு என்னங்க சார் பிரச்சனை? அது ஏன்பா கேக்குற? ஆ. எங்க வீட்ல பாட்டி வலிக்கு விழுந்து புடிச்சு, அதனால எனக்கு 4 நாள் லீவு வேணும். நான் போறேன். சார் நில்லுங்க சார், என் பொழப்புல மண்ணாலி போட்டுறாதீங்க சார். நான் போறேன். சார் விடுங்க சார், நான் 5 நிமிஷம் ப்ரோக்ராம் முடிச்சு அனுப்புங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். என்ன கிட்டாலும் வாங்கி தருவியா? என்னங்க சார், என்ன காரா ஃபிட்ஜா பைக்கா லாரியா? அதை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு குச்சி மிட்டாய் கொரி ரெட்டி வாங்கி தரியா? ஓகே சார், வாங்கி தரேன். இப்போ வாங்கி தரேன்னா போயிடுவேன். இப்பயே வாங்கி தரேங்க சார், ஃபோன் பண்ணி. சரி. ஓகே வாஸ், இவங்க சண்டையில் நம்ம டயர்ட் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டுகள் போகிறது ஷார்ட் கமா பிரேக் ஸ்ரீ சாரதா மந்தை மேட்ரிக்ஸ். ஓகே வாஸ், இவங்க சண்டையில் நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டுகள் போகணும் ஷார்ட் கமா பிரேக் ஸ்ரீ சாரதா மந்தை மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கெங்கவல்லி. வெல்கம் பேக் டு த ஷோ. ஓகே வாஸ், அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆடா ஆட பாவிங்களா, எங்கடா இங்கேருந்து சேரையும் காணா தண்டத்தையும் காணா, எல்லாத்தையும் சுருட்டி ஓடிட்டீங்களா? உங்களை கோடீஸ்வரனாக்கலாம் இப்போ தானே தெரு கோடியில் விட்டாச்சு. ஐயோ மிக்க நன்றி. Swing, swing.
ஹலோ ஹலோ ஹலோ. என்னதான் நாம உள்நாட்டு இசைகளை கேட்டு மகிழ்ந்திருந்தாலும் மழை வாசிக்க ஆட்டத்தை ஆரம்பிப்போம். பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொண்டாது பணமழதா நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு விழி கேட்டு இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோடு நம் சாதகா ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா ஓடாம தான் எடுத்தோம் ட்ரீட்டு எப்போவுமே ஹாட்டு அசைக்குள்ள கேட்டு பங்கி கொடு கேட்டு பாட்டு ஜானகின பாட்டு சிவாஜின ஆட்டு கில்லானால ட்ரீட் மிகவும் அழகான ஒரு நடனம். மிகவும் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பினால் எல்லாம் தமக்கு அன்பினால் என்றும் பிறர்க்கு புரிதிலை ரத்னை என்றும் அதனும் நன்று ஒருத்தாரை ஒன்றாக வையற்பர் பொத்தரை பொல் பெரிந்து கொடுத்தார் கொள்ளும் பத்தார் பன்றும் திரும்புகள் தீவை தீயப்பதால் தேத்தின் அஞ்சவுடன் ஈதல் செய்யப்படாது அதுவல்லது ஊதியமில்லைவிற்கே அரிச்சலம் செலுத்து புரிச்சலம் புரியார் கண்ணமுல எல்லாம் மில்கும் இலகல சான்றோருக்கு பொய்ய அவளுக்கே விளக்கு இருந்தார் நன்னை சினத்தை துறந்தார் துணை. அனைவருக்கும் நன்றி. திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தலம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலம் நீண்டு வாழ்வார். துப்பாக்கி தூவும் மழை தாழ்ந்தாண்டு தங்காவியான் உலகம் வானம் வழங்காதண்ணி அன்பு மண்ணும் ஒத்தையின் நில்வர்க்கை பண்பு பயனாது அம்பிற்கும் உண்டும் அழிக்கும் தார் ஆழ்வாழ புன்கணி பூசல் தரும் இனியவள் வகை நாள் குற கண்ணீர்ப்ப காய்க்காமல் தற்று
அம்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்படியார் என்று முடிய பிறருக்கு செய்யாமல் செய்து உதவிக்கு வையகாம் வானகாம் ஆற்றல் அறிக காலத்தினால் செய்த நன்றி சிறிது இன்னும் நாளத்தின் மௌன பெரிது ஒழுக்கம் இழுப்பம் தரலாம் ஒழுக்கம் முடியும் மோமப்படும் நன்றிக்கு தான் நல்லொழுக்கம் திலக்கம் என்றும் விடும்பை தரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார பொறுத்தல் தலை சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க பயனில்லால் சொல் தீயவை தலாம் தீயவை தீனும் மாஞ்சப்படும் தன்னைத்தான் காக்கும் சினங்காக்க காவக்கால் தஞ்சை கோலம் சினம் பிறக்கென முற்பகல் செய்ய தமக்கென பிற்பகல் தானே வரும் தான் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன் நெஞ்ச தானே சுடும் எளிமை பிறக்கும் உள்ளுவர் தங்கன் விழுமை தொத்துவர் நட்பு நீரின்றி நமையாத ஒளியின்றி யார் யாருக்கோ வானின்றி நமையாத ஒழுக்க வையத்துள் வாழ்வாக வாழ்வான் வானரையும் தேவத்துள் வைக்கப்படும் மனைமாட்சி இல்லாள்கான் இல்லான் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் மகன் தந்தை காட்டுதவி இவன் தந்தை எங்குற்றான் கொல்லினும் சொல் அதுக்கே அன்பு சம்ப அறியா மதத்துக்கே அதே துணை நன்றி வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகே துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னு ஓமப்படும் காலம் கருதி இருப்பார் கலங்காத ஞானம் கருதுபவர் கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பள்ளி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து செலுத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செலுத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தீரால் சுற்றப்பின் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவிட என்னன்பை யானை எழுத்து அன்ப இவர் இன்னும் கண்ணென்ப வாழும் இருக்க தட்டனை தீரும் அணக்கேனே மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவே இனிய உளவாக இன்னாத குரல் கண்ணிருப்ப காய்கவன் தற்று நன்றிக்கு இட்டாகும் நல்லருக்கும் தீவிளக்கும் என்று இடும்பை தரும் அகழ்வாளின் தாங்கும் விளம் போல தம்மை இகழ்வாளின் பொருத்தல் தலை கேடிவில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற எவை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கே ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமா புடைத்து அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசலித்திரம் கண்ணுடையார் என்பவர் கற்ற முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் பயன் தூக்கா செய்த உதவி பயன் தூக்கி நன்மை கடலின் பெரியது காலத்தினால் நன்றி சிறிது நின்னும் ஞானத்தில் மான பிறைது நன்றி. I talk about science in day-to-day life. We are living. First of all, the world was full of ignorance, sufferings and hardship, which have come to an end, an account of invention of science in every walk of life. In ancient days, man observed nature and reflected. As the thinking capacity grew, science also developed. He questioned the changes that happen in nature as why, what, how and when. These questions led to the new inventions. There are so many inventions by the time you open and close your eyes. Do you know how were they invented? Scientists from their experience in life invented all these things. But today, we can't even imagine life without science. The invention of science have relieved us of sufferings and hardship. All over the world, people, rich or poor, educated or uneducated, old or young, use cell phones. Do you know who invented the telephone? Alexander Graham Bell invented the telephone. The invention of communication have made our life easy. With telephones, we may talk in anyone, in any part of the world,
in no times without consideration of long distance. The electricity is the principal invention of this age, which has given new life to many disabled persons. Heaters are useful in keeping our room warm in winter season. Electric fans have been a necessity of modern societies. Wonderful inventions have been taken place in the field of medicines to prevent and cure diseases. Chickenpox has been destroyed due to vaccinations. Cholera, plague and typhoid can be cured with the help of new injections and capsules. X-rays and radium have played a remarkable role in medical line. Plastic surgery is the miracle of new invention of science in the medical line, which has given new life to many disabled persons. We are living in an age of science. Great discoveries, invention of life every day. The people of every country should benefit by science inventions. Thank you. என்ன சொல்ல வந்த? ஓஹோ, அப்படியா? அட, இத பாருடா.